முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரிக்க டெல்லியில் இருந்து பாஜக மூத்த தலைவர்கள் இன்று சென்னை வரவுள்ளனர். இதுகுறித்து அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம். லாவண்யா, ஜெயலலிதாவை நலம் விசாரிக்க இன்று யார் யாரெல்லாம் வரவிருக்கிறார்கள், அதை பத்தி சொல்லுங்க. தமிழக முதல்வர் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தொடங்கி தற்பொழுது வரை அப்பல்லோ மருத்துவமனையில் தமிழக முதல்வர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் முதல்வருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக விசாரிப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போன்று பல்வேறு மாநில பிரதிநிதிகளும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா சென்னை வர இருக்கிறார். அவர் தமிழக முதல்வரை நேரில் தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக சென்று விசாரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் அவர் டெல்லியிலிருந்து கிளம்பி சென்னைக்கு 12:45 மணி அளவில் சென்னை வருவார் என்றும் 1:30 மணி அளவில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருடன் மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லியும் உடன் வருவார் என்று கூறப்படுகிறது. அதாவது தமிழக முதல்வர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் பலரும் தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து நேரில் விசாரித்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்களை பொறுத்தவரையில் முதலாவதாக மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அப்பல்லோ மருத்துவமனை முதல்வருடைய உடல்நிலை குறித்து விசாரித்து சென்றார். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, அதனைத் தொடர்ந்து இன்று மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி சென்னை வர இருக்கிறார். மஞ்சுளா. லாவண்யா, முதலமைச்சருடைய இலாக்காக்கள் தற்போது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைத்திருப்பதை பற்றி தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நேற்று ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது. அதில் தமிழக முதல்வர் இதுவரை வகித்து வந்திருக்கக்கூடிய இலாக்காக்கள், குறிப்பாக உள்துறை தமிழக முதல்வரிடத்தில் தான் இருந்தது. இந்த நிலையில் உள்துறை மற்றும் தமிழக முதல்வர் வகித்து வந்திருக்கக்கூடிய மற்ற இலாக்காக்கள், காவல், தீயணைப்பு உள்ளிட்ட துறைகள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கவனித்துக் கொள்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது மருத்துவமனையில் முதல்வர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய காரணத்தினால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 166 கீழ் இந்த திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்வருடைய இலாக்காக்களை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பார்த்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது. இந்த இலாக்கா மாற்றம் அதிமுக தொண்டர்களிடையே எந்தவிதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அதிமுக உடைய அமைச்சர், அதாவது குறிப்பாக முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் முதல்வருடைய, அதாவது பொறுப்பு முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கடந்த வாரங்கள் அதிக அளவில் பேச்சுகள் எழுப்பப்பட்டன. அதாவது பல அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அதற்கு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருடைய பெயர்கள் அதிக அளவில் பேசப்பட்டது. அதாவது குறிப்பாக இவர்களுக்கு பொறுப்பு முதல்வர் அல்லது துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் காரணமாக தொண்டர்கள் அதற்கு ஒரு தயார் நிலையில் தான் இருந்தார்கள். இந்த நிலையில் முதல்வருடைய, அதாவது நிர்வாக ரீதியாக முதல்வருடைய இலாக்காக்கள், குறிப்பாக உள்துறையின் நிர்வாகத்தை கவனிப்பதற்காக தற்பொழுது ஓபிஎஸ்க்கு அதாவது ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த பொறுப்புகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் எப்பொழுது மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புகிறாரோ அப்பொழுது அவருக்கு இந்த இலாக்காக்கள் மீண்டும் முதல்வருக்கே வழங்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் வெளியாகி இருக்கிறது. எனவே இதன் காரணமாக தொண்டர்களிடையே இதன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். மஞ்சுளா, தற்போது முதலமைச்சருடைய உடல்நிலை எப்படி இருக்கு லாவண்யா? மருத்துவர்கள் என்ன சொல்கின்றனர், அதை பத்தி சொல்லுங்க. மருத்துவமனை நிர்வாகம் நேற்று முன்தினம் மாலை ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. அதாவது அந்த செய்திக்குறிப்பை பொறுத்த வரையில் முதல்வருடைய உடல்நிலை தற்பொழுது சீராக முன்னேறி வருவதாகவும் முதல்வரை தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் கண்காணித்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் இடம்பெற்றிருந்தது. முதல்வருக்கு சுவாசத்திற்கான அந்த சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும், அந்த சுவாச அலர்ச்சிக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும், உரிய ஆன்டிபயோட்டிக்கள் அதே போன்று ஊட்டச்சத்திற்கான மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் வெளியாகி இருந்தது. அதே போன்று பாசிவ் பிசியோதெரப்பி, முதல்வர் இங்கு நீர் சத்து மற்றும் காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய காரணத்தினால் அவருக்கு பல்வேறு விதமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், அதே போன்று அவருக்கு பாசிவ் பிசியோதெரப்பி எனக்கூடிய பிசியோதெரப்பி செயல்முறைகள் அவருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முதல்வருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக விசாரிப்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனை வந்திருந்தார்கள். அவர்களிடமும் மருத்துவர்கள் இது தொடர்பான பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டதாகவும், குறிப்பாக முதல்வருக்கு தற்பொழுது உடல்நிலை சீராக முன்னேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக அவர்கள் செய்தியாளர்களிடையே தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இன்று மருத்துவமனை நிர்வாகம் புதிய செய்திக்குறிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மஞ்சுளா, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.